வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் புதன்கிழமை சூப்பரான ஒரு சின்ன குட்டி நான்வெஜ் விருந்து தான் பாருங்கள். உடச்சி ஊற்றிய நம்ம வீட்டில் இன்றைக்கி முட்டை கிரேவி குழம்பு மாதிரி வச்சிட்டேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடு சூடான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அப்பளம். நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம வீட்டில் குழம்பு மசாலா தூள் இருக்குது. யாருக்கு வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரே மசாலாவே போட்டுக்கரலாம். சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கெலாம். வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடணும். 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து முடித்தோடனே தக்காளி பேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் நம்ம வீட்டு குழம்புத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வடை போனோடனே 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த முட்டை உடச்சி ஊற்றிய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது காம்பினேஷன் நான் இன்றைக்கி அப்பளம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. இன்றைக்கி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.